ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இந்த வீடியோ வியாழக்கிழமை கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்தது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருக்கிறதுனால அவருக்கு மட்டும் டிஃபன் பேக் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, கத்திரிக்காய் கடையல், லஞ்சுக்கு புளிசாதம் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே புளிசாதம் போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. என்னோடய மாமனாருக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்த நாள். எப்பயுமே சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. ஸ்கூல் லீவ் விட்டால் நாங்கள் ஊர் கிளம்பிடுவோம். இந்த தடவை இங்கேயே இருக்கிறனால பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. பசங்களும் கிளம்பி அவங்க தாத்தாவோட ஜாலியாக போயிட்டு வந்தாங்க. என்னோடய சின்ன பையன் தான் எல்லா வீடியோவும் எடுத்தார். நேற்றே அதை ஷார்ட்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு லீவாக இருந்திருந்தா நானும் கூட சேர்ந்து போயிருப்பேன். அவருக்கு வேலை இருக்கவும் நான் வீட்லேயே இருந்துக்கிட்டேன். நான் ஈரோடு பன்னீர்செல்வன் பார்க் கிறிஸ்டின் காலேஜில் தான் படித்தேன். கிறிஸ்மஸ்னாவே பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும். நிறையா சாங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாடினதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் அதை ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் முடிஞ்சு லாங் லீவ் விடுவாங்க. அந்த லீவையும் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்போம். சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போதே என்னோடய மாமனார் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக் வாங்கி கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். காலையில் புளி சாதம் சாப்பிட்டனால மதியம் தோசை சுட்டு கத்திரிக்காய் கடையில் வச்சு சாப்பிட்டோம். என்னோட பெரிய பையனுக்கு டியூஷன் இருந்தது. அவராகவே தோசை சுட்டு சாப்பிட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் என்னோட சின்ன பையனும் தோசை சுட்டு சாப்பிட்டோம். மதியம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். என்னோட பெரிய பையன் டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு காலையிலே கேக் செய்யலாமான்னு பிளான் இருந்தது. செய்யவே இல்லை. ஈவினிங் தான் டீயை போட்டு குடிச்சிட்டு சுறுசுறுப்பாக வேலையை ஆரம்பித்து கேக் செஞ்சேன். கோதுமாவில் செஞ்சேங்க. செம்ம சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கேக் இது மேலே எலும்பாதோ என்னமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம மாவு சோடா மட்டும் போட்டு தான் செஞ்சேன். என்கிட்ட பேக்கிங் சோடாலாம் இல்லை. இருந்தாலும் நல்லா வந்திருந்தது. கேக் எப்படி செஞ்சேங்கிறது வீடியோவை ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இதோட ரெசிபி போடுறேங்க. என்னோடய பசங்க கேக் சாப்பிட்டு இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நாளைக்கு காலையில் சாப்பிட்டுக்கலாம் கண்ணு, இப்போ டின்னர் சாப்பிட்ணுன்னு. டின்னருக்கு சாதம், கத்திரிக்காய் கடையில், ரசம் இருந்தது. அதையும் வச்சு சாப்பிட்டு நாங்கள் டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.